பிராண்ட் சக்ஸஸ் ஸ்டோரியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பூமா பற்றி தான். வேர்ல்டு வைடாக ஓடிட்டு இருக்க ஷூ இன்டர்நேஷ்னல் பிராண்ட். ஆனால் அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ரெண்டு பிரதர்ஸ்குள்ளே நடந்த ஒரு ப்ராப்ளம் தான் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டாக மாறுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? 1924 ரூடால்ஃப் டஸ்லரும் அவருடைய தம்பி அடி டஸ்லரும் சேர்ந்து ஒரு பூட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தம்பி அடி டஸ்லர் அடிடாஸ் அப்படின்ற பிராண்டை ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ணன் ரூடால்ஃப் டஸ்லர் 1948 பூமா அப்படின்ற பிராண்டை ஸ்டார்ட் பண்ணாரு. மாதிரி தான் ஒரே வீட்டில் ரெண்டு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் உருவானுச்சு. பூமாவோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் எதுனா 1952 அட்டாம் அப்படின்ற ஃபுட்பால் பூட்ஸை உருவாக்குனது தான். 1968 நடந்த ஒலிம்பிக்ஸ் இந்த உலகத்தையே உழுக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். அதில் பூமா ஸ்பான்சர்ஷிப் பண்ண டாமி ஸ்மித்தும் ஜான் கார்லோஸும் போடியம்ல கொடுத்த ஒரு பிளாக் பவர் சல்யூட் அப்படின்ற ஃபோட்டோ இந்த பூமா பிராண்டை ஒரு இன்டர்நேஷ்னல் ஐகானிக் பிராண்டாகவே மாற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதிலிருந்து பூமா ஒரு சாதாரண ஸ்போர்ட் பிராண்ட்லேருந்து ஒரு குளோபல் கல்ச்சுரல் ஐகானாக மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸ்டைல், ஸ்பீட், ஸ்பிரிட் அப்படின்ற மூணுத்தையும் சேர்த்து பூமா ஒரு கோ டு லைஃப் ஸ்டைலாக மாறி இன்னைக்கு க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புளோட ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டாக மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நீங்களுமே உங்களுடைய வெற்றி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு நம்ம சஞ்சனா புத்திக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.